வணக்கம் நண்பர்களே. பழம்பெரும் தமிழ் நாடக மற்றும் திரைப்பட நடிகர். தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து பிரபலமாக ஆனவர். 1954ஆம் ஆண்டு வைரமாலை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக முதலாக அறிமுகமாகி 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு சில திரைப்படங்களையும் இயக்கியும் இருக்கார் வி.எஸ். ராகவன் அவர்கள். இவர் சென்னை பி.எஸ். உயர்நிலைப்பள்ளி கிறிஸ்தவ கல்லூரிகளில் தன்னோட படிப்பை முடித்தவர். மாலதி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணி செய்தவர். அங்கு சிறுகதைகள், துணுக்குகள் இது எல்லாமே எழுதியிருக்காரு. நாடகத்துறை, திரைப்படத்துறை, பத்திரிகை துறை, தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வளர்ச்சியை படிப்படியாக அமைச்சுக்கிட்டவர். எல்லா துறையிலையுமே தனக்குன்னு ஒரு தனி முத்திரையும் பதிச்சார். ஒருத்தங்க தன்னோட நடிப்பால் ரொம்ப பிரபலம் ஆகலாம். இவருடைய தமிழ் உச்சரிப்பு, அந்த குரல் வளம் பார்த்திங்கன்னா இவரை ரொம்பவே பிரபலமாக்க செஞ்சது. வி.எஸ். ராகவன் அவர்கள் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய மேடை நாடகங்களில் நடித்தார். நகையே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற நாடகம் ரொம்பவே பிரபலம் இவரோடது. நெஞ்சில் ஓர் ஆலயம், கல்வனின் காதலி, காலம் மாறிப்போச்சு, சமய சஞ்சீவி, மனைவியே மனிதனின் மாணிக்கம், காத்திருந்த கண்கள், காதலிக்க நேரமில்லை, கர்ணன், சங்கே முழங்கு, சவாலே சமாளி, வசந்த மாளிகை, பட்டணத்தில் பூதம் அப்படின்னு இவருடைய நடித்த திரைப்படங்களோட வரிசை பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே போகுது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் முதல் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்க விஜய் சேதுபதி அவர்கள் வரைக்குமே இவங்க நிறைய கதாநாயகர்களோட தன்னோட வாழ்க்கை பயணத்தையும் திரைப்பயணத்தையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் ராகவன் அவர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையிலே கோல் வச்சவர். இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், கலகலப்பு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். அதே போல் சகுனி திரைப்படத்துலேயும் அருமையாக நடிச்சிருப்பார். ஆலினால் அழகுராஜா, இந்த திரைப்படங்கள் எல்லாமே இந்த காலகட்ட கதாநாயகர்களோடு இணைந்து நடித்தவர் வி.எஸ். ராகவன் அவர்கள். தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்திங்கன்னா ரேகா ஐபிஎஸ், பைரவி போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காரு. 1954லிருந்து 2015 வரைக்குமான இவருடைய திரைப்பயணம் ரொம்பவே அற்புதமான ஒன்றா இருந்தது. திரைத்துறையில் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுருந்தார். நிறைய நல்ல உள்ளங்களுக்கு நண்பர்களாகவும் இருந்திருக்காரு. இன்றைக்குமே வெண்ணிற ஆடை மூர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வி.எஸ். ராகவன் ஐயாவை பற்றி நிறைய பேட்டிகள் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய நட்பு பற்றியும் சொல்லியிருப்பாங்க. தான் சம்பாதித்த பணங்களை எல்லாம் நண்பர்களுக்காகவே நிறைய செலவு செய்தவர். எதை பற்றியும் கவலையே படாமல் ரொம்ப ஜாலியான டைப்பாக எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே ஏற்று நடிக்கிற ஒரு நடிகர். இவருக்கும் இள வயதிலேயே முதுமையான கதாபாத்திரங்கள் தான் அமைஞ்சது. அதையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இப்போ 2K கிட்ஸ்கிட்டையுமே இவர் ரொம்ப பிரபலம். ஏன்னா இவரோட வாய்ஸ் அப்படிப்பட்டது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே இவரோட வாய்ஸை ட்ரை பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. 1925ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். இன்று அவருடைய பிறந்த தினம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இறப்புக்கு பிறகும் பேசப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்புக்கான ஒரு மரியாதை, அது உழைப்புக்கான ஒரு வெகுமதி அது. அந்த வகையில் வி.எஸ். ராகவன் ஐயா அவர்கள் அவரோட மறைவுக்கு பின்னாலும் இன்னுமுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரல் மூலியமாக இப்போயுமே நிறைய தொலைக்காட்சிகளில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இவருடைய குரலை பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்காங்க. மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கலைஞர் வி.எஸ். ராகவன் ஐயா அவர்களுடைய 99வது பிறந்த தினம் இன்று. நினைவு கூறுவோம் நண்பர்களே. நன்றி.